ஹலோ ஆல். ஸோ இப்போ ரீசென்ட்டா வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம்னா, 3 டேஸ் பேக் வந்து நம்ம காஷ்மீர்ல ஃபல்காம் வேலில வந்து ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கி பாகிஸ்தான் அது நாங்க பண்ணலங்கிறாங்க. அந்த பர்ட்டிகுலர் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனும் அவங்க வந்து நாங்க பண்ணலங்கிறாங்க. இந்தியன் கவர்ன்மெண்ட் இஸ் எட் டூ ரிட்டாலியேட் என்ன பண்ண போறாங்கங்கிறது இப்ப இருக்கு. பட் வந்து நம்ம கிவன் தட் யுபிஎஸ்சி பிரிலிம்ஸ் வந்து இன்னும் 27 டேஸ்ல இருக்குங்கிறதுனால, இது மோஸ்ட் ரீசென்ட் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கிறதுனால, மேபி அது சம்மந்தப்பட்டிருக்க ஒரு ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து வரலாம். ஏன்னா, அந்த அந்த டெரெயின் வந்து கொஞ்சம் டஃப்பான டெரெயின். அதனால செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அங்க வந்து கம்மியா தான் டிப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த டெரெயின் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாரி ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் யுபிஎஸ்சி பிலிம்ஸ்க்கு முக்கியம். இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா எத ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா, இந்தியாவும், பாகிஸ்தானும் என்னென்ன மாரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அட்டாக்குக்கு அப்புறம். அப்ப ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து வி ஆர் கோயிங் டூ சஸ்பெண்ட் த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது சொன்னதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிய நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அது போராக கருதப்படும். அப்ப ஷிம்லா அக்கார்ட் வந்து 1972 அத நாங்க ரத்து செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. ஸோ அப்ப இது 2மே வந்து வாட் இஸ் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி? அப்ப இண்டஸோட அந்த ரிவர்ஸ்ல வந்து என்னென்ன ரிவர்ஸ் வந்து பாகிஸ்தான் யூஸ், எந்தெந்த ரிவர்ஸ் வந்து இந்தியாவுக்கு யூஸ் பண்ணலாம்? அதே மாரி ஷிம்லா அக்கார்ட் வந்து எந்த எந்த டைம்ல இருந்துச்சு? எதுக்காக போட்டாங்க? அப்ப இவங்க எடுத்து வர்றாங்கன்னா, என்ன மாரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும்? ஸோ அந்த பிரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க போறோம். பட் மெயின்ஸ்ல இத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணோம்னா, இதனால என்ன என்ன மாரி எஃபெக்ட்ஸ் பாகிஸ்தானுக்கு வரும்? இது இன்னும் பைலேட்டரலா டிப்ளோமேட்டிக்கா எப்படி வரும்? இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டது. அது எல்லாமே வந்து மெயின்ஸ்ல வரும். பட் பிரிலிம்ஸ்க்கு இப்போ உள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960ஸ்ல. ஸோ நம்ம 1947ல இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருப்போம். ஸோ பார்ட்டிஷன் ஆனதுக்கப்புறம் 2 கண்ட்ரீஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரிவர் ஷேரிங் வந்து முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆர்டிகிள் 262 தான் வந்து நம்ம வித்தின் இந்தியா இன்டர்ஸ்டேட் வாட்டர் கவுன்சிலுக்கு வந்து ஆர்டிகிள் 262. ஸோ ஓகே. இப்போ கமிங் டூ கிராஸ் பார்டர் ரிவர்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்டி மூலியமா தான் நம்ம போற மாரி இருக்கும். ஸோ அப்ப இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம்னா, ஸ்க்ரீன்ல உங்களுக்கு அந்த இது டாக்குமெண்ட்ல பாருங்க. ஸோ ஆஃப்டர் த பார்ட்டிஷன் இன் 1947 போத் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஷேர்டு இண்டஸ் ரிவர் சிஸ்டம். ஸோ அப்ப வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்பியூட்ஸ் வர ஆரம்பிச்சுச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, வேர்ல்டு பேங்க் உலக வங்கி வந்து உள்ள புரோக்கர் பண்றதுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் குடுத்துட்டு, அத கராச்சியில வச்சு செப்டம்பர் 19 1960 19 செப்டம்பர் 1960 அப்போ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யார் அந்த டைம்ல இருந்த பிரைம் மினிஸ்டர்ன்னு பார்த்தோன்னா, ஹானரபிள் ஜவஹர்லால் நேரு அவங்க. பாகிஸ்தான் அந்த டைம்ல யாரு பிரசிடென்ட்டா இருந்திருப்பாங்கன்னா, ஆயூப் கான் அப்படிங்கிறவங்க பிரசிடென்ட்டா இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ கமிங் டு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோட முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வந்து ரிவர்ஸ் எப்படி வந்து பிரிக்க போறோம்? வெஸ்டர்ன் செக்ஷன் யாருக்கு? ஈஸ்டர்ன் செக்ஷன் யாருக்கு? அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். ஸோ வெஸ்டர்ன் செக்ஷன் பார்த்தோம்னா வந்து இண்டஸ், ஜெலும், செனாப். ஸோ அதுல அந்த ஸ்க்ரீன்ல உங்களுக்கு தெரியும்ல, இண்டஸ், ஜெலும், செனாப். அது வந்து பாகிஸ்தானுக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க. ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் பார்த்தோம்னா, ரவி, பியாஸ், சட்லெஜ் அது வந்து இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ நமக்கு இந்த 3 ரிவர் அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா, அத எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனும் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இந்தியா வந்து ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அலோகேட் பண்ணிட்டாங்க. பட் வெஸ்டர்ன் ரிவர்ஸ யூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த மாரி பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, நான் கன்சம்ப்டிவ் பர்ப்பஸ் தான் யூஸ் பண்ண முடியும். நான் கன்சம்ப்டேட்டிவ்னா என்ன அப்படின்னா, இரிகேஷன் பர்ப்பஸ்க்கு, ஹைட்ரோ பவர் பர்ப்பஸ்க்கு, இல்ல நேவிகேஷன் பர்ப்பஸ்க்கு. இந்த மாரி நான் கன்சம்ப்டிவ் பர்ப்பஸ்க்கு தான் வெஸ்டர்ன் ரிவர்ஸ், அதாவது பாகிஸ்தானுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரிவர்ஸ யூஸ் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா, இந்த மாரி பர்ப்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். அதே மாரி லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான். நம்ம வாட்டர் வந்து அதிகபட்சமான வாட்டர் வந்து அன்லிமிட்டடா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான். அப்படி ஸ்டோர் பண்ற வாட்டரும் அக்ரிகல்ச்சர் யூஸ்க்காக தான் போகணும். பட் அப்படி நம்ம எடுக்கும்போது அது பாகிஸ்தானை எந்த விதத்திலயும் வந்து அஃபெக்ட் பண்ணாம நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரொவிஷனா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த ப்ரொவிஷன் போட்டதுக்கப்புறம் என்ன அடுத்ததுன்னா, பெர்மனன்ட்டா இண்டஸ் கமிஷன் ஒண்ணு போட்டிருப்பாங்க. 2 கண்ட்ரி சைடு போத் இந்தியா அண்ட் பாகிஸ்தான்ல இருந்தே வந்து கமிஷனர்ஸ் வந்து அந்த கமிஷனுக்கு ரெப்ரசென்ட் பண்ற கமிஷனர்ஸ் அவங்கள அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரெகுலரா ஒருவேளை டிஸ்பியூட் வந்துட்டே இருக்குன்னா, அந்த டிஸ்பியூட்ஸ் பத்தி பேசுறதுக்கு இந்த சைடு இந்த கமிஷனர், அந்த சைடு அந்த கமிஷனர் அப்படிங்கிற மாரி அவங்கள போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒருவேளை பிரச்சனை வருதுன்னா, இவங்க வந்து எப்படி அந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணி எந்த லெவல்ல அந்த ஹையரார்கி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பைலேட்டரல் லெவல் நெகோஷியேஷன்ஸ் இருக்கும். அங்கருந்து நியூட்ரல் எக்ஸ்பர்ட், நியூட்ரலா ஒருத்தவங்க மத்தியஸ்தம் பண்றதுக்கு வருவாங்க. அங்கருந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அந்த மாரி இதுதான் வந்து அந்த ஹையரார்கி ஆஃப் டிஸ்பியூட் சால்விங் மெக்கானிசம். இப்ப இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து குளோபல் லெவல்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இன்டர்நேஷனல் ரிவர் ட்ரீட்டி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து. ஏன்னா இது வந்து போர்க்கால அடிப்படையில கூட இந்த ட்ரீட்டிய வந்து அந்த டைம்ல நம்ம ரத்து பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் 1965, 1971, 1999 கார்கில் கான்ஃப்ளிக்ட் இந்த மாரி டைம்ஸ்ல கூட நம்ம வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிய ரத்து பண்ணல. ஸோ இது வந்து ஏன்னா, அந்த ரீஜன்ல பாகிஸ்தான்ல இருக்கிற ரீஜன்ல வந்து வாட்டர் செக்யூரிட்டிய வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இந்த ட்ரீட்டி ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஆனா, அப்ப இது ஏன் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தப்போ நம்ம ரிசல்ட்டா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிய சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்ப கவர்ன்மெண்ட் வந்து இத யோசிக்காம பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்ப இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ்
வரலாம். அது வந்தா நம்ம ஈஸ்டர்ன் செக்ஷன் யாருக்கு, வெஸ்டர்ன் செக்ஷன் யாருக்கு, முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன, அந்த டைம்ல யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க, அந்த மாரி ஃபேக்ட்லாம் வந்து போத் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கம்மிங் டு ஷிம்லா அக்ரீமெண்ட். ஷிம்லா அக்ரீமெண்ட் வந்து 1972, பட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது 1960ஸ்ல, விச் மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின ஒரு 10-12 வருஷத்துல. இங்க பார்த்தோம்னா ஷிம்லா அக்ரீமெண்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் தள்ளிய 1971 வாருக்கு அப்புறம் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து 1971ல ஒரு போர் நடந்திருக்கும். அந்த போரோட முடிவு தான் நமக்கு இப்ப இருக்கிற நம்ம இந்தியா ஷேர்ஸ் லாங்கஸ்ட் பார்டர் வித் ஒன் கண்ட்ரி. அது என்ன கண்ட்ரினா பங்களாதேஷ். ஸோ அந்த பங்களாதேஷ்ங்கிறதே இந்த 1971க்கு அப்புறம் தான் வந்து உருவாயிருக்கும். ஸோ இந்த ஷிம்லா அக்ரிமெண்ட் வந்து எப்போ நம்ம சைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஜூலை 2, 1972. ஸோ அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஹானரபிள் ஜவஹர்லால் நேரு அவங்களோட பொண்ணு இந்திரா காந்தி அவங்க. ஸோ இந்திரா காந்தி தான் அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. அந்த சைடு யார் நமக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்திருப்பாங்கன்னா பூட்டோ. ஃபுல் நேம் வந்து ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ. அவர் தான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்போ வந்து இருந்திருப்பாரு. ஸோ இது எங்கே வச்சு சைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஷிம்லால, ஹிமாச்சல் பிரதேஷில் வச்சு சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்மிங் டு இந்த அக்ரிமெண்ட்டோட முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 2 கண்ட்ரிக்கும் உள்ள பிரச்சனை வந்து அது மியூச்சுவல் கமிட்மெண்ட்டாக நம்ம பீஸ்ஃபுல்லாக ரிலேஷன்ஸை கொண்டு போகணும். 2 பேரோட சாவர்னிட்டியும் 2 பேரோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். ஒருவேளை பிரச்சனை வருது அப்படின்னா, டிஸ்பியூட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அதை நம்ம வந்து பைலேட்டரலாக தான் வந்து சால்வ் பண்ணணும். 3வது மனுஷங்க உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அக்ரிமெண்ட் டு ரிசால்வ் ஆல் டிஸ்பியூட்ஸ் பைலேட்டரலி வித்தவுட் தேர்ட் பார்ட்டி மீடியேஷன். அதாவது இது காஷ்மீர் சம்பந்தப்பட்டதுல முக்கியமான ப்ரொவிஷன் இதுதான். ஏன்னா பாகிஸ்தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறமே கூட வந்து வேர்ல்டு ஃபோரம்ஸ்ல, யுனைடெட் நேஷன்ஸ்ல என்னென்ன இதெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் மியூச்சுவலா மெம்பரா இருக்கமோ அங்க எல்லா ஃபோரம்ஸ்லயும் போயிட்டு காஷ்மீர் இஷ்யூவை ரைஸ் பண்ணுவாங்க. காஷ்மீர் வந்து இந்தியா வந்து இப்படி பண்றாங்க, தரமாட்டிக்கிறாங்க, அங்க இருக்கிற நேட்டிவ் பீப்புளுக்கு வந்து ரைட்ஸ் தரமாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த இதை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஷிம்லா அக்கார்ட் படி இப்படி எடுத்துட்டு போக கூடாது. இட் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஒன்லி. ஸோ அடுத்து பார்த்தோம்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்போ தான் வந்து வந்திருக்கும். அந்த இடத்துல சீஸ்ஃபயர் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எல்ஓசியை வந்து அப்படி அது ஒன்று போட்டோம்னா அது 2 பேருமே மதிக்கணும். ஒரு இந்த பார்டரை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இட் ஷுட் பி ரெஸ்பெக்டட் பை போத் சைட்ஸ் வித்தவுட் ப்ரிஜுடிஸ் டு தேர் ரெகக்னைஸ்டு பொசிஷன்ஸ். அடுத்து பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ஷிம்லா அக்கார்ட் படி அரௌண்ட் 93,000 பாகிஸ்தானி பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை வந்து நம்ம பிடிச்சி வச்சிருப்போம். அவங்கள வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஷிம்லா அக்கார்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பைலேட்டரலிசம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிரச்சனைன்னு வந்தால் நம்ம 2 பேர் மட்டும் தான் பேசணும். தேவையில்லாம வந்து தேர்ட் பர்சன் உள்ள வரக்கூடாது, இன்டர்நேஷனல் லெவல்ல வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி ஒருவேளை வந்தாங்கன்னா அது மியூச்சுவலா கூட்டு வரணும். நான் ஓகே, அவங்க வந்தால் எனக்கும் ஓகே, உனக்கும் ஓகே அப்படின்னா கூட்டு வரணும். மற்றபடி வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து அந்த ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. காஷ்மீர் இஷ்யூ வந்து இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டது தான். அதுல தேர்ட் பர்சன் வரக்கூடாது. அப்ப இந்தியாவோட ஸ்டாண்டுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அதே மாதிரி நார்மலைஸ் பண்றதுக்கு டென்ஷன்ஸ் இல்லாம நாங்க நார்மலா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு கிரிட்டிசிசமும் வந்துச்சு. ஸோ அது என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்தோம்னா, some critics argued that India did not leverage its military advantage enough during negotiations அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம். செகண்ட் கிரிட்டிசிசம் வந்து பைலேட்டரலிசம் வந்து சம்டைம்ஸ் லிமிட்டட் இந்தியாஸ் ஆப்ஷன்ஸ் இன் இன்டர்நேஷனல் ஃபாரம். ஸோ நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம்னு சொல்றப்போ அந்த இது வந்து இன்டர்நேஷனல் பீப்புள் உள்ள வராதனால அது கொஞ்சம் லிமிட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரியே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இயர், 2 ட்ரீட்டிக்குமே இப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து 1960, சிம்லா அக்ரிமெண்ட் வந்து 1972. அதோட நேச்சர் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி. இது வந்து ஒரு போஸ்ட் வார் பீஸ் அக்ரிமெண்ட். மீடியேட்டர் யாரு, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு வந்து வேர்ல்டு பேங்க். சிம்லா அக்ரிமெண்ட்டுக்கு வந்து அது ஒரு பைலேட்டரல் தான், நோ தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்டு. அப்புறம் வந்து ரிவர்ஸ் என்னென்ன ரிவர்ஸ் இன்வால்வ்டு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில், இண்டஸ், ஜெலூம், செனாப், ரவி, பியாஸ், சட்லஜ். இங்கிட்டு பார்த்தோம்னா ரிவர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே சம்மந்தப்படல. இது ஒரு பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட். ஸோ ஃபோக்கஸ் ஏரியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து டிவிஷன் அண்ட் ஷேரிங் ஆஃப் ரிவர் வாட்டர்ஸ். இங்கிட்டு பார்த்தோன்னா பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் காஷ்மீர் டிஸ்பியூட்ஸ் இன் காஷ்மீர். ஸோ டிஸ்பியூட் ரெசல்யூஷன் எப்படி பண்ண போகிறோம், இதில் வந்து பெர்மனன்ட் இண்டஸ் வாட்டர் கமிஷன் போட போகிறோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு நியூட்ரல் எக்ஸ்பர்ட் வர போகிறாங்க, கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் வர போகிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இங்கே வந்து பைலேட்டரல் நெகோசியேஷன் மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு ஹைரார்கி வந்து கிடையாது. ஆப்ரேஷன்லாம் இப்பவும் இருக்கான்னு கேட்டால் 2 அக்ரிமெண்ட்மே இப்பயும் ஆப்ரேஷன்லாம் இருக்கு. ஸோ நிமோனிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு நிமோனிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குனாங்க. ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. ஸோ வெஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு வாட்டர் ஷேரிங், ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து இந்தியாவுக்கு. சிம்லா அக்ரிமெண்ட் பார்த்தோன்னா ஷிம்லா, ஸோ எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செட்டில்மெண்ட் த்ரூ செல்ஃப், பைலேட்டரல் தான், வித்வுட் அவுட் சைடர்ஸ் அப்படிங்கிறதா இந்த டாபிக். ஸோ இந்த இதில் 2 இது பார்த்தோம். 2மே வந்து ப்ரிலிம்ஸுக்கு சிக்னிஃபிகன்ட். அல்தோ டேரக்டாக இல்லாட்டி கூட அந்த ரிவர்ஸ்
இண்டஸ் ரிவர் ஏன்னா 2024 பிலிம்ஸ், 2023 பிலிம்ஸ் அதெல்லாம் கன்டினியூஸா வந்து இண்டஸ் ரிவர், ஜெலிம் ரிவர் பத்திலாம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ திரும்பவும் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கிறதுனால அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்கு. ஸோ இத தாண்டியும் கண்டிப்பா நெறைய இருக்கு. லைக் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் இண்டஸ் ரிவர் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டமே வந்து ஸ்டாட்டிக் இல்ல வந்து இது கீழ வந்துரும். அப்படிங்கிறனால ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இதையும் தாண்டி கொஞ்சம் அந்த சைட்ல இருக்க நேஷனல் பார்க் என்னென்ன, வைல்ட் லைஃப் சாங்சுரி என்னென்ன, டைகர் காரிடார் என்னென்ன, அதோட ரிவர்ஸோட ட்ரிபியூட்டரி என்னென்ன, அதுல இருக்க என்விரான்மென்ட் ஸ்பீஷீஸ் ஏதாவது நியூஸ்ல வந்திருக்கா? அந்த மாரி ஒரு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ண முடிஞ்சா, அதையும் சேர்த்து பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த டாபிக் ஹோலிஸ்டிக்கா முடிஞ்சிரும். வி வில் மீட் இன் அனதர் டாபிக் இன் இம்பாக்ட் ப்ராபபிள்ஸ். தேங்க் யூ. ஸ்டே டியூன்ட்.